ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, காவேரி உள்ளே வந்த உடனே விஜய் வந்து எப்படி பேசினார், உண்மையாகவே அவ்வளோ ஜெனூனாக பேசினாருங்க. மனசை தொட்டுட்டாரு. இந்த மாதிரி ஹஸ்பண்டு எல்லாத்துக்குமே வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து கமெண்ட்டில் சொல்கிற அளவுக்கு செம்மையாக வந்து சூப்பராக பேசினார் விஜய். காவேரி பேசவே இல்லை. விஜய் பேசுனதுலேயே அவங்க இருந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. அவங்க வந்து உள்ள ரூமுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க மைண்டு செட் எப்படி இருந்தது அதெல்லாம் முடிஞ்சு விஜய் பேசின விஷயங்களுக்கு அப்புறமா அப்படி சேஞ்ச் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி பேசியிருக்கார் இல்லையா, நிஜமாகவே அவர் அப்படி தான். எந்த ஒரு இடத்துலையுமே காவேரியை வந்து அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவருக்கு காவேரிக்காக அவர் ரொம்ப விஷயங்கள் அவர் வந்து பண்ணியிருக்காரு. இனிமேலும் பண்ணுவார். வெண்ணிலாவை பார்த்துட்டா கூட ஆனால் வந்து காவேரியை விட்டுட்டு போக மாட்டார். நான் டைலாக் எழுதுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்மளே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு காவேரி விஜயை வந்து ரொம்ப சீனெல்லாம் சூப்பராக கொண்டு வந்து போட்டிருக்காங்க இல்லையா. அதனால் வந்து வெண்ணிலா பார்த்தோன்னே அவங்கள உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சரி பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் காவேரியை விட்டுட்டு நீ வேணாம், எனக்கு வெண்ணிலா தான் வேணும் அப்படின்னு விஜய் போக மாட்டார். அவர் அந்த மாதிரி இல்லை. விஜயோட கேரக்டர் வந்து வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பயங்கரமாக போயிட்டுருக்கு. கமெண்ட்லாம் எப்படி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஆள் நமக்கு வேணுமே, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணுமே, இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணுமே, அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த கேரக்டரில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படி தான் காவேரியோட பயம் வந்து தேவையில்லை. இந்த ராகினிக்கு பசுபதிக்கு தீனியாக வேணா இருக்கும், அவங்க வேணால் கொஞ்சம் நாளைக்கு என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஆனால் விஜய் வந்து இந்த விஷயம் அவருக்கு இவங்க தான் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வெண்ணிலாவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவார். விஜய் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் பாட்டுக்கு இருக்கட்டும், காவேரி என்னோடய ஒய்ஃபு